Welcome children. Now we are going to revise the portions. See here, first one, poem Bender the Blender. You all know this poem. Just go through it. Next one, fill in the blanks with the given words. Bender's name was Bender. ஸோ மிஸ்ஸும் இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். இங்கே சைடில் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் மாதிரி மிஸ்ஸும் கொடுத்துருப்பேன் 2 ஆப்ஷன்ஸு. நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன், பிளெண்டர் would come dash and dash, alive and roam. They have to draw the dash line. The knife, the fork and the spoon run all over the ground. The knife, the fork and the spoon ran all over the ground. Write the rhyming words. So you all know ending letters எல்லாமே சேமாக இருக்கிறது தான் rhyming words அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Soon, spoon. Around, ground. Home, roam. Blender, bender. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ரைட் த நேம்ஸ் ஆஃப் தி பிக்சர்ஸ். ஸோ இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர்ஸோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ஒன் நைஃப், செகண்ட் ஒன் ஃபோக், தேர்ட் ஒன் ஸ்பூன் and the fourth one is car. Now the question and answer. Name the friends of the bender. பெண்டருடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். The friends of bender are the knife, the fork and the spoon. Next, the second one, when no one was home, what the bender and his friend do? They would gather around and run all over the ground. They would gather around and run all over the ground. ஸோ இதோட இந்த போயம் முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோஸுக்கு போகிறோம். See here, prose, the big offer. See, இந்த பிக்சர்ஸை பார்த்து நம்ம நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். ரைட் த நேம் ஆஃப் தி யூட்டென்சில்ஸ்னால் பாத்திரம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற பாத்திரத்துடைய பேர் மேலே இருக்குது. நம்ம பார்த்துட்டு அது கரெக்டான ஆன்சரை எடுத்து சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ மிஸ்ஸும் இதே மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களுமே பிக்சர்ஸுக்கு ஏற்ற ஆன்சரை கரெக்டாக டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாட், செகண்ட் ஒன் கெட்டல், தேர்ட் ஒன் கிரேட்டர், ஃபோர்த் ஒன் பவுல், ஃபிஃப்த் ஒன் நைஃப், சிக்ஸ்த் ஒன் tongs, செவன்த் ஒன் பீலர், எயித் ஒன் மிக்சர், நைன்த் ஒன் churner, 10th one strainer, 11th one stove, 12th one is pan. Now the next one, see here, look at the picture and write the action. ஸோ இவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை பார்த்து நம்ம கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் போர், செகண்ட் ஒன் ஸ்டிர், தேர்ட் ஒன் விஸ்க். Now the next page, tick the correct pictures for the given words and fill in the blanks. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னா என்ன, உள்ளே. மிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், த ஜோக்கர் இஸ் ஸ்டாண்டிங் நியர் தி சேர், த ஜோக்கர் இஸ் சிட்டிங் இன்சைட் தி பாக்ஸ் and the joker is standing on the table. So which one is the right answer? Second option is the right answer. Now next, under. See பாருங்க, which is the under option here? So இதுவும் near the drum, second one on the ball and third one is under the table. Third one, see here, the joker is near the chair, the joker is under the chair, the joker is inside the chair. எது கரெக்டான ஆன்சரு? near the chair. இதுதானே கரெக்டான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு, rearrange the words and write it. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பென் could you give me அப்படின்னு சொல்லிட்டு, இது கரெக்டான ஃபார்மேட் இல்லை. நம்ம இப்போ வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் எழுதணும். could you give me a pen? Now the second one, me could the toys give you. could you give me the toys? Second one, third one, bag could give you me.
Could you give me a bags? Fourth one, could a book give you? Could a book you me give? Could you give me a book? Watermelon, could you me give you? Could you give me a watermelon? You pencil, me give a could. Could you give me a pencil? Now the fifth one. See, fifth Roman letter. Circle and write the words which have R, AR. ஓகேங்களா? ஸோ எண்டிங் லெட்டரு ஏஆரில் முடியறத நம்ம இப்போ எழுதணும். லதா இஸ் ஸ்டார். ஸோ ஸ்டாருடைய எண்டிங் லெட்டர் என்னது? ஏஆர். ஸோ எண்டிங் லெட்டருன்னு மட்டும் இல்லை, ஏஆர்ன்ற வேர்டு நம்ம இப்போ எழுதணும். நான் தி செகண்ட் ஒன், ஷீ மேக்ஸ் வெரி நைஸ் ஆர்ட். ஸோ ஆர்ட்டை நம்ம சர்க்கிள் பண்ணி இங்கே எழுதணும். லாஸ்ட் டைம் ஷி ட்ரா அ ஃபார்ம் டு வின் த ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஃபார்மில் கூட ஏஆர் இருக்குது. டுடே ஷி இஸ் ட்ராயிங் அ பார்க். ஸோ பார்க்கில் கூட ஏஆர் இருக்குது. ஹர் ஃப்ரெண்ட் டீனா ஆஸ்ட் ஹர் டு ட்ரா அ ஷார்க் அஸ் அ கிஃப்ட். ஸோ ஷார்க்கில் கூட ஏஆர் இருக்குது. Now the next one, see here. So you all know, இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. பிக்சர்ஸ் கொடுத்துட்டு சேம் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது எல்லாருமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சி ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, வாட் இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்ட்? கேர்ள்ஸ் ஹேண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீ இருக்கா? ஸோ கீ இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் மிஸ்ஸு சொன்ன மாதிரியே தான் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு மேக் அ சென்டென்ஸ். ஸோ இது பாருங்கள், டெல் மே ஐ அ ஸ்டோரி. இது ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸா? இல்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸில் எழுதணுன்னா, மே ஐ டெல் அ ஸ்டோரி. ஐ சிங் song a can I sing a song? Pen, I can use your. Can I use your pen? May in sir I come. May I come in sir? Help, I can you. Can I help you? Play to, I may go. May I go to play? May sit, I you with. May I sit with you? Read, I can this book. Can I read this book? Now the next lesson, prose. ப்ரோஸில் வெறும் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. தி ப்ரவுட் ட்ராகன் ஃப்ளை. ஸோ பாருங்கள், மிஸ் இந்த கொஷின் ஆன்சர்ஸை நம்ம வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கலாம். பிகாஸ் மிஸ் இதில் ஒன் வேர்ட்ஸ் மாதிரியும் கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் ஆன்சர்ஸ் படித்தா நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ஒரு வாட்டி நான் மிஸ் படித்து காமிக்கிறேன். வாட் இஸ் த கலர் ஆஃப் பம்பிள் பீ? எல்லோ அண்ட் பிளாக் வாஸ் த கலர் ஆஃப் பம்பிள் பீ. Why did the chameleon eat the dragonfly? The chameleon ate the dragonfly because it was hungry. What did the ant carry? The ant was carrying food for the winter. What is the color of dragonfly? The color of dragonfly is blue. Where and with whom the dragonfly do live? The dragonfly lived near the pond with its friends. Where did the dragonfly sit and enjoy? It sits near the lotus leaf and enjoys the sunshine. Which is a beautiful and colorful insect? Butterfly is a beautiful and colorful insect. Which is a proud insect? Dragonfly was a proud insect. With which part did the ant walk? The ant walked with its thin legs. Where do the ant go? The ant went to the ant hill. Which insect buzzes? The bumblebee buzzes. Now the next one, அதே மாதிரி தான் பிக்சரை பார்த்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணி நீங்களுமே ஆன்சர் பண்ணுங்கள். See here, match the following. ஸ்டிக்கி டங். யாருக்கு ஸ்டிக்கி டங் இருந்தது? கேமலியானுக்கு தானே ஸ்டிக்கி டங் இருந்தது. ஸ்டிக்கி டங் இருந்ததுனால தானே ட்ராகன் ஃப்ளையை வந்து இட் ஏட்டா, அது சாப்பிட்ருச்சு. ஸோ கேமலியான் ஸ்டிக்கி டங். புஸ்ஸஸ், ஹூ புஸ்ஸஸ்? பம்பிள் பீ. ஸோ ஸ்குவிக்ஸ். ஸ்குவிக்ஸ்னால் யார் ஸ்குவிக்ஸ் பண்ணுறது?
ஸோ ஸ்குவிக்ஸ்னா இங்கே பீட்டில் தான் ஸ்குவிக்ஸ். கலர்ஃபுல், ஹூ இஸ் கலர்ஃபுல் ஹியர்? பட்டர்ஃப்ளை. ஷைனி, ட்ராகன் ஃப்ளை, பிகாஸ் ட்ராகன் ஃப்ளையோடைய விங்ஸ் எப்படி இருந்தது? ஷைனியாக இருந்தது. ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ரிவிஷன் முடியுது. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.